நம்ம இன்றைக்கி சூப்பரான பரோட்டா மாவு பிணைஞ்சிட்டேன். ஸோ மாவில் இது ஒன்றும் இல்லை, மைதா மாவு தான், பியூர் மைதாவு, பேக்கரி ஃப்ளோரு. அப்புறம் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன், தண்ணி போட்டு நல்லா அடிச்சு இது பண்ணியாச்சு, பிணைஞ்சாச்சு. நான் பாருங்கள் நல்லா மெதுவேன்ட்டுருக்கு. ஸோ இப்போது பரோட்டா பண்ணி உருட்டி போட விட வேலை தான். எண்ணெய்லாம் அதிகமாக போட மாட்டேன், இது எண்ணெய் எல்லாமே பண்ணுற பாருங்கள், லைட்டாக எண்ணெய் போடுவோம், அது மாதிரி பண்ணிக்கங்க. ஓகேன்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? பாருங்கள், நான் செய்கிற மாதிரி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கங்க. இல்லை உருண்டையாக இந்த மாதிரிலாம் எடுக்க தேவையில்லை, சும்மா சின்னதாக இருந்தால் போதும். சும்மா உங்கள் கையால் இது மாதிரி வச்சுக்கோங்க. இவ்வளோ அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எடுத்துருங்க. ரொம்ப மொத்தமாக போட்டிங்கன்னா வேவாது, சூப்பராக வரும். இந்த மாதிரி தான் பண்ணுங்க உருண்டை, இப்போ தான் சேஃப் கிடைக்கும். இந்த கையை வச்சு அழுத்தி இப்படியே பண்ணணும், இந்த கையை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். தெரியுங்களா சுற்றுறது தான் மேட்ரு. இதே தான் சரி. ஸோ இது பாருங்க, இந்த மாதிரி தான், அவ்வளோதான். நம்ம எண்ணெயை போல் அப்படியே விட்டுறேன். இப்படியே பண்ணிவிட்டு நீங்கள் பரோட்டா கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படியே பண்ணலாம். ஏன்னா எண்ணெய் தடவிட்டு இப்போ எண்ணெய் லைட்டாக போட்டு தடவிடலாம். இந்த மாதிரி தடவிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுருக்கேன். இழுத்து விட்டு இந்த மாதிரி ஒரு போட்டு விட்டுருங்க. என்னெல்லாம் தடவை தேவையில்லை, நம்ம எடுத்து அந்த போதும். இந்த மாதிரி பண்ணிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி இப்போ சூப்பராக அழகாக வந்துச்சுக்கிறோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னு பாருங்க. ஸோ எண்ணெய் ஊற்றுற பவுடர் தான் போடுறோம், மாவு இந்த மாதிரி ஊற்றுங்க. நல்லா பெருசாக பண்ணாலும் பெருசாக பண்ணிக்கங்க. ஸோ இப்போ என்ன வைக்கலாம், இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. தேய்ச்சி மீன் வாங்குவோம். அப்புறம் ஒரு ஈர்த்தி இப்படியே கொடுத்துட்டோம்னா தேய்ச்சி ஒரு மடிப்பு அழகாக வந்துச்சு. இந்த மடிப்பு தான் வேணும். ஸோ என்ன ஸோ பாருங்கள், ஒன்று நான் போட்டேன். சுற்றிங்க. இந்த மடக்குனது இது எண்ணெயே போடாமல் சுற்றி விட்டேன். கல் சூடாக இருக்குது, போட்டுடலாம். ஸோ என்ன ஊற்றிக்கலாம் தான் இது வந்துச்சு. பக்கம் சின்னதாக அழகாக இருக்குங்க. பிறகு ஸோ என்ன ஊற்றிக்கலாம், சூப்பராக வந்துச்சு. வச்சுக்கிட்டிங்கன்னா அது இதாகும். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பரோட்டா வேறு லெவலாக இருக்குது பாருங்க. இதுதான் பரோட்டா.
இருக்குது. ஸோ ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ சூப்பராக கொடுங்க. பரோட்டா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ரெடி ரெடியானதுக்கப்புறம் ரெடியானதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டிக்கணும். இப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் அது சூப்பராக இருக்குது. ரெடி. இதுதான் மேட்டர். நம்ம பரோட்டா சூப்பராக பார்க்குறதுக்கு எண்ணெய் இல்லாமல் லைட்டாக தான் எண்ணெய் போட்டுருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கணும்னாலும் நீங்கள் எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி மாவு போட்டுக்கணும் செய்யலாம். சூப்பராக வேறு லெவலாக. ஸோ இதுவும் அதே மாதிரி பாருங்கள் மாவு தான் போடலாம். ரெண்டு வாங்க லைட்டாக கீழே அப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்காது. என்ன உள்ள உட்காந்துருக்கு. கல் பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது. ஸோ என்ன லைட்டாக ஊற்றிங்க. ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஸ்ட்ரெட்டாக திருப்பிடலாம். இப்போ நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிடலாம். இருக்குது பார்க்குறது. நல்லா இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு உப்பு பாருங்கள். உப்புனால தேன் அர்த்தம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறு லெவலாக இருக்குது. பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம இப்படி தட்டிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தட்டாமல் விட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். பாருங்கள் அருமையாக இருக்குது. ஸோ நண்பா சூப்பராக மட்டன் கிரேவி வச்சுருக்கு. ஸ்பெஷலு. ஸோ அது இதோடு இந்த பரோட்டா வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். பரோட்டா அப்படியே செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆயில் இல்லாமல் கூட நீங்கள் தவாவில் போடும்போது கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உருட்டும் போது ஆயில் தேவையில்லை. இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராகும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நண்பா. பரோட்டா இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ கிரேவி ஊற்றியாச்சு நண்பா. ரொம்ப லெவலாக இருக்குது பரோட்டாவும் அந்த கிரேவிக்கும். அவ்வளோதான். நல்ல டேஸ்ட் நம்ம வேறு லெவலாக இருக்குது பரோட்டா. வரும்.
அருமையாக இருக்கும்பா. இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க இந்த மாதிரி டிஷ் வச்சு. ஓகே நண்பா, அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. என்னோடய வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஓகே நண்பா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.